அப்பா முனியப்பா, அப்பப்போ இந்த மனுஷன் ஆத்தா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியையும் மூளையும் நீதான்ப்பா கொடுக்கணும். முனியாண்டி என்ன மூளை அவரமா பாத்துக்கிட்டு இருக்காரு? அவரை பார்க்க கொடூரமா இருக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கி ஆத்தங்கரையில உட்கார வச்சிருக்காங்க. இந்தாடி அங்க பாரு, நடுவுல தீ பிடிச்ச மாதிரி பல வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் என்னடா பயப்பட? பிரச்சனை உனக்கு எனக்கு தான். பணம் நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ ஏண்டி அந்த போய் சொல்லிட்டு இருக்க? போன வாரம் தானே உழவு மாடு வாங்கணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எதுக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் உனக்கு வாந்தி வகுத்தாலும் சொல்லி வாங்கி கொடு. அதெல்லாம் எனக்கு எதுக்கு வருது? அதெல்லாம் உங்க வகையில தான் வரும். அம்மா இப்படி செய்யலாமா? எப்படிடா கண்ணா? அப்பா வரதட்சணை கேக்குதுன்னு போலீஸ்ல புடிச்சு குத்தலாமா? நல்லா தான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா ராசா. அப்பன் துணை இல்லாம நம்மனால வாழ முடியாது. அப்ப இப்படி சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அப்பா மாடி பெடாக்ஸ்ல குத்தி ஆஸ்பத்திரியில கிடையாது சொல்லுவான். நல்லா தான் இருக்கு. நல்ல ஐடியா கண்ணா. என்னடி சொல்லிட்டற அவனுக்கு? என்ன சொல்லிட்டற? அடிச்சனா ராசா. யோ வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட வச்சுக்காத. அவன் ஏன் வகையரா சொல்லிட்டான். ஓ வகையரா என்ன பண்ணுவேன்? அப்பா பாரு, அப்போ ஓய்ஸ்டா ராசாணி பூஜை. இந்தாடி நான் பெத்ததே எனக்கு எதிரி ஆக்கி விடுறியா நீ? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ இவனை வித்தாவது பணத்தோட வீட்டுக்கு வர நீ. புருஷன் மாடு ஊத்தி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா இவன் எருமை மாதிரி உள்ள போறான். என்னடா உங்க அப்பனே தான் கூறுகட்ட பையன் அவனே கத்தாதடா. அப்பாடா. ஐயோ அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்த? நான் இன்னும் பணமே வாங்கலையே. அதுவும் இல்லாம நீ மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன்னு பொய்ய வேற சொல்லிட்ட. இப்போ உன்னை பார்த்தா பணம் எப்படியா கிடைக்கும்? ஐயோ நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியல. என்னய்யா? பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் மோர் குடு ஊரா குடு கைமாத்து குடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. ஐயா மூஞ்சி மனசுக்குள்ள பெரிய சாரஸ் அனுப்பு. உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் அதான். அதுவும் இல்லாம பணம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும்னு எங்க ஆத்தா சொல்லிட்டாயா? ஆகட்டும் டி. அது வரைக்கும் கக்கிசு பாத்ரூம் மூளை முடுக்கலையாச்சும் ஒளிஞ்சுக்கு தெரியுறேன். பணம் வந்தவன வந்த மாதிரியே செவரியர் குச்சி ஓடி போயிடுறேன். நீ வாச வழியா பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு. ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி தட்டுற? காட்டி கொடுக்க பாக்குறியா? நான் எங்க தட்டினேன்? அங்க பாருங்க யாரோ கதவு தட்டுறாங்க. ஐயோ அடியே உள்ள விடாம வாசல்ல வச்சு பேசி சீக்கிரம் வரட்டி விடு. என்னம்மா அப்படியா? சாப்பிட்ட மாமா. குட்டி பண்ணாடி அவனும் சாப்பிட்ட மாமா. அட பாவி மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. இவ என்னைக்கு கீழே இறங்குறது, நான் என்னைக்கு எந்திரிச்சு வெளியே போறது? சபாதி வச்சுட்டாங்களே. ஒண்ணும் இல்ல. என்ன அப்பாங்கற? இல்லங்க பையன் அப்பப்பா அப்பாவை கேக்குறானுங்க. நேத்துக்கு தான் வந்தா அதுக்குள்ள அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மாசம் நீ இப்படித்தான் மாசமான பணம் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற. ஆமாங்க. போன தடவை இதே மாதிரி நீங்க வந்திருந்தீல. ஆமாங்க. அப்ப நானு நைட் ஷோ சினிமாவுக்கு போலான்ட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். பாக்குறேன் உன் புருஷன் இன்னொரு பொம்பளை சைக்கிள்ல டபுள்ஸ் படத்துக்கு போறாங்க. அட பண்ணாட, எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது. இவன் போடுற பிட்டுல 5 வருஷத்துக்கு ஆணோட பொண்ணு சேராம பொண்ணோட ஆணு சேராம அல்ல கையா அலைய விட்டுறா போல் இருக்கேன். இல்ல உன்னதான் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போறான்னு நினைச்சிட்டு சைக்கிள ஃபாஸ்டா போய் ஓவர் டேக் பண்ணி பார்த்தா கண்ணன் கரையா இருந்தா அவங்க இருக்க ஒரு பொண்ணு. அப்படினா அந்த சரசாத்தா இருப்பா. கரெக்ட் அவ்வளவுதான். நீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிபட்டுடும்ல? யாருக்கு? உங்க காலுக்கு தான். சரி பணம் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் போல் இருக்கு. பணம் வந்தோடனே நானே சைக்கிள் கொண்டு வந்துடுறேன். ஆனா நீ ஊருக்கு போலினா ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் சைக்கிள டபுள்ஸ் வச்சு சைக்கிள் அதிகப்படுத்திட்டு போவேன். மாமா அப்ப நான் போய் தான் ஆகணுங்களா? அப்புறம் இஷ்டம். அப்ப நான் வரேன் மாமா. வாடா. அம்மா அப்பா. டேய் உங்க அப்பனுக்கு விதி விட்ட வழிடா. இருந்தா நமக்கு இல்லனா சாமிக்கு. நீ வா. வரேன் மாமா. ஐயோ மாமா நீங்க வெளியில வந்தா நான் கதவு சாத்திட்டு போக முடியும். ஏன் எங்க வீட்டுக்கு வேலை சார் தெரியாதா? உன் வேலை பாட்டு போ. அப்ப நான் வரேன் மாமா. ஓ பின்னாடி ஆள் அனுப்புறேன். ஐயோ என்னத்துக்கு? எப்படியும் புருஷன் போய் சேர்ந்துருவான்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரம் அவன் மூச்சு பிடிச்சிட்டு இருப்பான்? யோ அதான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. என்ன மீட்டிங்கு அடிய பாக்கியம் கனவை திறந்து பாதகத்தி செத்துக்கிட்டு தொலைய போறேன். மாமா நீங்க இறங்குங்க. அந்த டபுள்ஸ் மேட்டர் நான் பாத்துக்கிறேன். பாக்கியம் சீக்கிரம் யா அந்த கருப்பிய டபுள் சேர்த்துக்கிட்டு டபுள்ஸ் படமா பார்க்க போனா சைக்கிளை ஓடுறாடி. அந்த ஊர சேர்ந்து பேசுடா. என்ன இது சத்தம்? வந்து என்ன அத வந்துட்டல. அப்பா போய் நீ பேசாத கொலகார பாவி. ஏய் நீயா? மச்சான் உங்கட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றான்னு சொல்லி உங்க தங்கச்சி உள்ள வச்சு கொலை பாக்குறாங்க அந்த ஆளு. என்ன மாமா அது? நான் கொலகாரதாப்பா. இந்த அழகான ஹீரோயினை கொலை செய்ய பார்த்தேன். ஆனா இந்த ஹீரோ மாடு ஊத்தி ஹாஸ்பிடல் தான படுத்துனா எப்படி கரெக்ட் டைம் எம்ஜிஆர் மாதிரி வந்தா? அதானே. ஆமா நீ மட்டும் தான வந்த. இந்த ஆளு எங்க இருந்து வந்தாரு? இல்லங்க அது வந்து வந்து 2 பேரும் ஒரே பஸ்ல தான் மாவள வந்திருக்காங்க. இவள முன்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் பஸ் ஸ்டாண்ட் கக்கஸ் கிட்ட போய் உட்கார்ந்துட்டு கரெக்ட் டைம் செவரேறி குதிச்சு வர்றான். இதெல்லாம் கலெக்டருக்கு வாழ்க்கை பட வேண்டிய பொண்ணு. இந்த மாதிரி களவாணி பஸ்ல கொடுத்து பொண்ணுகளை கெடுத்து போறாங்க. நான் கலெக்டரா போக வேண்டியதா தெரியுமா உனக்கு? இந்த பாரு பாக்கியம், உன் கல்யாணத்து அன்னைக்கே உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வருஷம் 10 ஏக்கர் விளைச்சல் என்கிட்ட புடி இருப்போம். இனிமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட போறதில்ல.
நீங்களாச்சும் உங்க நிலமாச்சு. இந்த பக்கம் வந்த இந்த மாதிரி திருட்டு போய் முடிக்கிறான் பாரு. எல்லாம் நீ கொடுக்குற சரியான இம்சை. கிளம்புங்க எல்லாரும். ஏங்க இனிமே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் வேணும்னா இங்க வர முடியும். நான் ஏதோடா என்னடா முறைக்கிற? நான் முறைக்கிறேனா? நான் எப்படி கிடைக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்துல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தல. என் பேர் ரங்கசாமி இல்லன்னு எழுதி வச்சுக்க. நீ முதல்ல அந்த 5 ஏக்கர் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? அதை தேடி கண்டுபிடிடா. எவனாவது பிளாட் போட்டு வித்துற போறான் பைத்தியார பயல. ஏண்டி பாக்கியம், அந்த 5 ஏக்கர் நிலம் எங்கடி இருக்கு? யாருக்கு தெரியா? மீனாட்சி, மீனாட்சி, இது நீயா ஆசைப்பட்ட வாழ்க்கை. இப்படி இருந்தா எப்படிமா? இது அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கிறது உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு உதிக்கிற சூரியன் உன்னை இந்த வீட்டு மகாலட்சுமியா பார்க்கணும். உனக்காக நான் குளிக்க முடியாது. காலங்காத்தால நீ ஏமா வீட்டு வேலையெல்லாம் செய்யற? அதை செய்யத்தான் நாங்க இருக்கோம்ல. அட மாமா எப்படி அங்க போய் படுத்துட்டு இருக்காரு? நீங்க எதுவும் எழுப்பலையே? இல்லையே. நல்ல வேலை தப்பிச்சீங்க. ஏ எழுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இப்ப பாருங்க வேடிக்கைய. போடடே. என்னங்க என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்பு வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல. எந்திரிக்க, எந்திரிச்சு போய் மாமாவை எழுப்புங்க. எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமாடி? அங்க எங்க போறீங்க? இந்த பக்கம் போங்க. தூங்குறவன் எழுப்பி வாங்குறான். ஏ சித்தப்ப விடுங்க, எந்திரியா. அம்மா ஏடா உள்ள டவுசர் பண்ணலையா? கையா எழுப்பியா? தர்மாசத்துக்கு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடுங்க. அது நாளை கடிச்சா தாயா போடுவாங்க. எல்லாம் ஒரே கேஸ் தான். போடா. மாமா, எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உங்க புள்ளைய நான் கட்டாயப்படுத்தி கட்டிக்கிட்டேன். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. சித்தப்பா சீக்கிரம் வாங்க. என்னது? நான் குளிக்கிறத உள்ள இருந்து எவரோ எட்டி பாக்குறான். என்னமா என்னாச்சு? கல்லால அடிக்கிறான். ஏய் போடா பாரு. எவன்டா வேண்டா? வெளிய வாடா டேய். ஏண்டா எங்க வீட்டு புள்ளமனே கல்லு போடுறா நீ? இப்ப நான் குளிக்கிற ஏமல கல்லு போடுறா. பேச்சு வார்த்தை நடக்கும்போது பானை ஏண்டா உடைக்க? அடச்சி தட்டித மூடி இருக்குல, பானை அப்புறம் வெளியில வர. அப்ப யார் உடைச்சா? நானா போட. நீ ஏன் உடைச்ச? நீ மட்டும் அவர் நல்ல வருவாங்களான்னு பாக்குறியா? அதுக்கு நான் சும்மா இருந்தேன்னா கிளவ வாயை திறக்கிறான் பாரு. அந்த பொண்ணு தப்பா நினைக்கும்ல. என் வேர்த்து காட்ட வேணாம், காட்ட ஓ வேணாம். வீட்டு அங்க போய் காட்டு போ. ஏய் நீ சவுண்ட் ஜாஸ்தி ஓட்டா. நீ போடா முன்னாடி. யாத்தாடி சித்தப்பா உள்ள இருக்க பழசாலியா இருக்கா? மூக்குல ஆள் பழசாலி. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. வா போலாம் வா. அண்ணே சித்தப்பா என்ன இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? ஐயோ அடிக்கிறானேமா. அடிச்சாலும் பரவாயில்ல, யாருன்னு பாருங்க. அப்ப கெஞ்சி கேப்பமா. கெஞ்சிரது நம்மளுக்கு கை வந்துங்களே. சார் சார் எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ண கூடாது சார். ஊர் விட்டு ஊர் வந்து பண்றது அசிங்க சார். நம்மலாம் ஒரு நாள் வந்து வெளிய வாங்க. யாரு இங்க பாத்தமா இருக்கு? யாத்தி மச்சான். ஏமாப்ல உங்களுக்கு அவளுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு ரைட் இருக்கு. நீ ஓபனா டீல் பண்ண வேண்டியதானே? அம்மா உங்க வீட்டுக்காரரு தெரியுதுல்ல, அப்படியே என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு. போங்க போய் உங்க வேலையை பாருங்க. கிளம்புங்க. அடி சித்தப்பு உன்னால மூச்சு பட்டு வரதான் மிச்சம் ஒரு 50 என்னங்க இது? என்ன கல்யாணம் ஆகி 2 பிள்ளைக்கு தகப்பேன். சரி தம்பிய கொஞ்சம் லட்சணமா வரைஞ்சிருக்கலாமே. அதுவா? அது உங்க சின்ன மாப்பிள்ள யார் ஜாட இருப்பான்னு கேட்டேன். நான் என் ஜாட இருப்பான்னு சொன்னா அதான் இப்படி வரைஞ்சிருக்கா. நல்ல வேளை தாடியோட வரையல. தாடி எடுத்தா நான் இவ்வளவு கேவலமா இருப்பேனா? இதை விட கேவலமா இருக்கு. சரி போ ரைட். ரைட்ல வந்துச்சு வா. நம்ம புள்ள ஆறுமுகம் வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்திருக்கான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளக்கேதுங்கப்பா. நீங்க 2 பேரும் ஏத்துற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும். உங்க சித்தப்பா மாசிலாமணிக்கு வைக்கிற தீயாவும் இருக்கணும். குடும்பமா இது? ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. ஏ பாக்கியா, அடியா பாக்கியா, என்ன எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா என் தம்பி வக்கீலுக்கு படிச்சானது உனக்கு பத்திக்கிச்சா? என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கறாங்க, உன் வாயில பத்திக்கிச்சு வருது. நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போவோம். ஆரம்பிச்சாயா? உன்னா வா போலான்றாயா? ஓடியா டாக்டர்
டாக்டர் யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான் என் மவன். ஓ படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா, இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர் என்னப்பா கூப்பிட்டியா? அப்ப 100 கிராம் இடக்கல் மாதிரி இருக்கா, இவன் தான் டாக்டரா? அப்ப ஆளை பார்த்து இடப்படாத, பயங்கரமான ஆளு என் மவன். ஏண்டா மவனே, படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா, படிப்பெல்லாம் சுத்தம் வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீ தான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல, மாமா வீட்டுல உட்காந்து ஓசி தொத்துட்டு இருக்கேன். வெரி ஃபுல். பிள்ளையா நீ ஆத்தா மாதிரி வந்திருக்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏண்டி பிள்ளைய பக்கம் சொன்னா குரங்க பத்தி அனுப்பியிருக்கே நீ. எப்படி எங்க ட்ரைனிங்? அது எங்க பிளட்டியா? பிளட்டா? அப்ப குரங்கு குடும்பம். ஏய் ஓடாதீங்க, கீழே முள்ளு கிடக்கு, பாத்து போங்க. கூட பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன். விதி வெள்ள சேலை கட்டி படுடாங்குது. உன் புருஷனை வெட்டிட்டு பாப்பா, சண்டைக்கார தாத்தா வீட்டுக்கு வந்தானே ஜெயிலுக்கு போனவன். ஆமா உங்க சித்தப்பன். நாங்களும் அம்மாவும் வந்தப்போ மாட்டை விட்டு அடிக்கலாம்ப்பா. நாங்களும் அம்மா முள்ளில விழுந்துட்டோம். அப்ப அவன் சொன்னா, ஏய் பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன், விதி வெள்ளை சேலை கட்டி படுறாங்குது. இரு, உன் புருஷனை கொண்டுட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன. ஏன்பா அப்படி சொன்னா? நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றும் நடக்குது கிது. லல்லலா, லல்லலல்லலா, லல்லலா. யோ, என்னம்மா? நீ என்ன நினைச்சுதானே பாடுன? ஒண்ணு நினைச்சதுக்கு பாடுறேன், என் பொண்டாட்டி நினைச்சு பாடுறமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடல? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போது லேட்டஸ்ட் பாட்டா பாடு. அடி எளவு மவளை. எங்கிட்டு எங்கிட்டு இங்கிட்டு தான் இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி மொல்லம்மா, என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது, ஒரு மார்க்கமா தாப்பா அலைகிறாளுங்க. இஞ்சி எடுப்பாலாகி மஞ்ச ஜவப்பாலாகி கள்ள சிரிப்பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. யோ, இங்க வாயா. நானாமா? ம். என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடுப்பழகின்னு பாடுன? ஓ, இடுப்பு பத்தி தான்மா பாடுனேன், உன்னை பத்தி தான் பாடுனேன். அடியா அடியா, இவளையா தக்காளத்தை எப்படி என் புருஷனை கையில அடிச்சா? இப்படி அடிக்கிறவ கையை உடைச்சு அடுப்புல வச்சு வேண்டி தட்டுவானி. புருஷனுக்கு வீட்ல ஒழுங்கா சோறு போட்டு வச்சிருந்தீனா அவன் எதுக்கு நீ முச்சந்தில உட்கார்ந்து பக்க பக்க என் புருஷனுக்கு சோறு போடலாம்ங்கறது நீ வந்து பாத்தியாடி? தெருவுல போற சண்டை பாரு கட்டி வந்தாங்க அந்த புள்ள கூப்பிடுறா. என்னடா ஏமா ஊர் பொம்பளைங்கலாம் சண்டை போற? அட மாவாடி போயிடுமா? டேய் வெட்ட போனே மாட்டிடுறாடி. பாக்கியம் அவன் பேச்ச கேட்காத. குடும்பத்தை பிடிச்சவ பாக்குறா. இங்க பாரு, அவள மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. ஐயா, உங்க அண்ணனை மீறி போறோம், அடி வாங்கி சாக போறோம். நல்ல கருத்து போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு. அடியே பாக்கியம், உங்க அண்ணன்காரன் நினைச்சா தான் எனக்கு ரொம்ப அரட்டியா இருக்கு. ஏன் மாப்பிள பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? ஒக்கால நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போறதா இல்லையா பாரு. மச்சான், எந்த எதிர்ப்பா இருந்தாலும் கெடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன பாக்கியம்? ஆஹா, 10 புள்ள பத்தாலும் பட்டுச்சலையில என் பொண்டாட்டி பழிச்சு. வாயை பொத்திக்கிட்டு வாயா. அம்மையா டேய், ஒண்ணு முழு முழு முழுக்கிட்டின்னு டாடி, இருக்கறா. ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. வணக்கங்க. ஐயா வணக்கமுங்க. வணக்கம். இவங்க என் அக்கா, ஆமாங்க. இவர் என் மச்சான். எங்க கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிக்கல, அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, என் மச்சான் ஒரு படிக்காத ஆளு. அந்த ஆளுக்கு ஒரு இளவும் புரியாது, ஒண்ணுமே தெரியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்றது தப்புங்கிறாருங்க. இந்த காலத்துல நடக்கிற வியாபாரம் அது. இப்ப என் மாப்பிள்ளை எடுத்துங்க, நல்லா படிச்சவன், லவ் பண்ணாம வேற என்ன பண்ணுவான்? அதானே ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எங்க அண்ணன் ஒரு லூசு பையன். அந்த குண்டு மாம்பழத்துக்கு ஒரு இளவும் புரியாது. இப்ப அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டானா அக்கா தங்கச்சிக்கு தானே கட்டிக்கிட்டு அழுகணும். என் தம்பிக்கு பொண்ணு பாக்குற உரிமை எனக்கு இல்லையா என்ன? அதான் அவனுக்கு பொண்ணு கேட்டுக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் சொல்லணும்.
இத பாருங்க ஆறுமுகம், உங்க அக்கா உங்க அண்ணனை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா அவர் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. நீங்க நல்லவரு, படிச்சவருன்னு என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்க சொல்லி உள்ள என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்னடானா அவரை போய் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க ஆறுமுகம். ஐயா அம்மா. இந்தாயா, நல்லா தின்னுப்ட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீரை ஆஞ்சு கொடுக்கறது? மலமாடா? அடியே நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலமாடும்போ. என்னடா பக்கத்துல வடை பாயசம் தராங்கம்மா, நம்ம வீட்ல செய்யுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவாங்க? வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னடாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. பண்ணலாம எத்தனை நாள் தான் இங்க இருக்கணும் கேட்டதுக்கு அடிக்க ஓடியாரு மாமா. சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறன பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க? இல்லையா பாக்கியா? மாமா சாப்பிடுங்க மாமா. வேணாம் நீயும் முன்னாடி என்ன மாமா சாப்பிடலையா? நான் மதியானம் கிளப் கடையில சாப்பிட்டேன். ஏன் மாமா? அது புதுசா சட்டம் போடுறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி பல் வளர்க்கணுமா பின்னாடியும் பல் வளர்க்கணுமா? சரிப்பட்டு வருமா? ஏ அப்போ என்ன வெயில் மாமா. ஐயோ என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். ஐயா வாந்தி எடுக்கிற அதுல என்ன நல்ல விஷயம்? விவரமா சொல்லு. 2 குழந்தைக்கு அப்பா ஆயிட்டீங்க, தெரியாதா? வக்கீல் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துல அப்பா ஆயிட்ட பாருங்க. கில்லாடியா நீ? சும்மா இருங்க மாமா. 25 வருஷமா சும்மா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அந்த ஆளு டைனிங் டேபிளுக்கு வந்தா குளிச்சிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்க. சேரும் சகனிமா ஒரு வீர்வனாத்தோ. ஏய் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஏய் மீனாட்சி, நீங்க சும்மா இருங்க. என்ன வேர்வனாத்தோ? அவரோட வேர்வை தான் இன்னைக்கு நீயும் நானும் சாப்பிடுற சாப்பாடு, உன் புருஷன் படிச்ச படிப்பு. ஐயோ இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இன்னும் என்னடி சொல்லணும்? நீ சொல்ற அந்த வேர்வை நாத்தம் தான் இந்த மண்ணோட மனம், இந்த ஊரோட மனம், இந்த வீட்டோட மனம். உங்களுக்கு எல்லாம் மனமா படுற விஷயம் எனக்கு நாத்தமா படுது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாடுன்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. விஜயா ஏன் இப்படி எல்லாரும் இன்சல்ட் பண்ணி பேசுற? நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல. சுத்தமா சாப்பிடுவாங்கன்னு சொல்றது இன்சல்ட்டா? ஏய் விஜயா ஒண்ணு பாரு. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? தப்பு என் மேலதான். ஏதோ படிக்காதவன் கிராமத்தான், நாகரிகம் தெரியாம பசியில உட்காந்துட்டேன். அம்மணி இப்படியே பழகிட்டேன், இனிமே என்ன திருத்திக்கிறமா? நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மாப்பிள மாமா, இந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை என்னால சுமக்க முடியும், ஆனா அவங்க மனசையும் சேர்த்து என்னால சுமக்க முடியல. ஏன்னா மனுஷங்களை விட மனசு சுமையா இருக்கு மாமா. என்ன மாப்பிள மனசு? அதுக்காக உங்களை இப்படி சங்கடப்படுத்துமா? என்ன விடுங்க மாமா, பாவம் மீனாட்சி சங்கடப்படவல் இருந்த வருத்தமா இருக்கு. பாத்துமா, கையை சுத்திடும். அதெல்லாம் துணி வச்சுதான் எடுக்கணும். கை சுத்திடுச்சா? ஒண்ணு இல்ல. என்னாச்சுமா? எங்க கையை காட்டு. ஐயோ கொப்பளிச்சிருச்சே. அடி எதுவும் பண்ணலையே. விஜயா உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சிருக்கா? பெரியவங்களை போய் இப்படி தள்ளி விடுற. கையில எச்சு பண்றாங்க. எனக்கு எச்சுனா அருவருப்பு, அலர்ஜி. ஏமா நீ என்ன வானத்துல இந்த குதிச்சு வந்த? எச்சல் படக்கூடாதுங்கிற? அடுத்தவங்க எச்சு பட்டா நோய் வரும். அப்படின்னா நான் என்ன சீக்காளியா? இங்க யாருக்கு எந்த நோயும் இல்ல தாயி. உன் பவுசு பக்கட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒருத்தவங்க எச்சி இன்னொருத்தவங்க மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த, அது பக்கட்டா? ஏய் விஜயா, நீ யார் கூட பேசுறேன்னு தெரியுதா? உன் கையில அடிபட்டுருச்சுன்னு அவங்க துடிச்சாங்களே, அவங்களே நீ காயப்படுத்துறியே. நான் யாரையும் காயப்படுத்தல. இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்துறீங்க. அப்பா, அந்த ஆறுமுகம் பொண்டாட்டி போன் பேச வந்திருக்கா. விஜயா, நீ
இங்கிலீஷ்ல பேசினம்மா. என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா உன் மனசு உடைஞ்சு நீ அழுகுறேன்னு மட்டும் புரியுதுமா. உன் குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா. உன் புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுகிட்டு இருந்த இடத்துல நீ இருக்கமா. என்னம்மா பாக்குற? நான் தான் உன் சின்ன மாமனார், ஆறுமுகத்துக்கு சித்தப்பேன். இவன் சின்னவன் சிங்கமுத்து. ஏமா நிக்கிற? உள்ளவாமா, வாமா. என்னடா காலையில இருந்து உன் பொண்டாட்டி பார்க்கவே முடியல? ரூம்ல முட்டை கிட்ட வச்சு அடக்காக்குறாள? கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, 4 பேர்கிட்ட பழக சொல்லு. யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க? போ போ போ. சித்தப்பா சித்தப்பா இங்க வாங்கல. என்ன? சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னடா தம்பி இப்பதான் வந்து அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? கேளுங்க, தெரியும். டேய் டேய், அப்பா அப்பா சித்திக்கு அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னம்மா? டேய் என்ன? தாய் போட்டா விட்டுருக்கீங்க. நீ இருடா. டேய் உள்ள வந்து கூட்டிட்டு போடா. பெரிய இவனா வெளியில இருந்து கூப்பிடுற? வாடா உள்ள. ஆறுமுகம், நீ நல்லா படிச்சவ, எல்லாருக்கும் பொதுவான ஆளு. உனக்கு எதுக்குடா பகை? குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம், சமாதானம் ஆவறதும் சகஜம். என் கண்ணனுக்கு அப்புறம் ஆறுமுகம், இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கா. எவ்வளவு பொண்ணுன்னா யார் பொறுப்பு? காலையில இருந்து பச்சை தண்ணி அன்ன ஆகாரம் கூட குடிக்கல. இது வரைக்கும் உன் வீட்டுல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பார்க்கல. ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல. நீதான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலையே. சின்னவனே, நீ நியாயம் படிச்சவன், நாளும் தெரிஞ்சவன். இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிய விஷயமாக்கிறாத. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும். இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய். பெரியவன, பிள்ளைங்களை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா. வாடா விஜயா. அது அவங்களுக்கு தான் தெரியல, நீயாவது எடுத்து சொல்லலாம் இல்லையாப்பா? தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா? விஜயா, இவர் சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான். அதே இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் பா. நான் வாய் தர, வாய் தர. ஏய் விஜயா, நீ நெருப்புனா உன் புருஷன் தான் அதுல குளிர்காயணும். இப்படி அசிங்கமா நடந்துக்கிற? மரியாதையா பேசுங்க. விஜயா, நம்ம வாழ வந்தமே அந்த நீ எல்லாம் படிச்ச பொண்ணா? பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு, பாய் விரிச்சது ஒருத்தனுக்கு, நீ பத்திர வேஷம் போறியா? அண்ணே, எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? அவர் எப்படி சொல்வாரு? நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்ட விளாக்கணும்னு நினைச்சாரு. உங்களை பார்த்ததும் கையும் ஓடல காலும் ஓடல. உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? வள்ளியை நான் கட்டிக்கல, அதனால நான் இவ கூட வாழக்கூடாது. அதனால உன் திட்டம். உன் கூட போறதுக்கு சத்தியமா நான் வைக்கப்படுறேன். சின்னவன, நீ ஏன் முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிற? உனக்கு பிடிக்கலனா பங்க பிரிச்சுட்டு தனியா வந்துட வேண்டியதானே? ஆறுமுகம், நம்ம குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷன் வேண்டாம். அப்படி எவனாவது வந்தா நடக்கிறதே வேற. வா. ஏய் நில்ற. உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கலாம். உன்னை ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்ச தெரியுமா? நமக்கும் உன் சித்தப்பனுக்கும் தீராத வழக்கு இருக்குடா. தன்னோட நிலத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு அதுல சந்தோஷம் பார்த்தவரடா நம்ம அப்பன். ஆனா அப்பன் கொடுத்த நிலத்தை மக்களுக்கே தெரியாம தனக்குன்னு வச்சுக்கிட்டான்டா உன் சித்தப்பன். வந்தது போச்சுன்னு நினைப்புல தான் நிலம் தெரியாம உழுது விளைய வச்சு அறுத்து அந்த ஆளுகிட்டே கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானே, அவன் நிலத்தை மீட்டு கொடுக்கதான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன். இத பாரு, நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பினாமில நிலம் வச்சிருக்கான். இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம். நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? மக்களுக்கு சொர்ணம் வரணும்,
நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீரப்பா பேசுறது வேஸ்ட். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கட்டும், அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ பேசாம இரு. ச்சே, ஏண்டா படிச்சோம்? என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறினியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாலத்தை இழந்துட்டடா. இன்னைக்கு பங்காளி பையங்களோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே, அது கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான். அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நீ பேசாத. நீ நேத்து வந்துவே. இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது. உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாறுதே. விஜயா, மல்லாந்து படுத்து பாரத்ல துப்புனா உன் மூஞ்சில தான் விழும். ஏய், ஆம்பளைக்கு பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைக்கு நடி பேச்சு. ஓடி உள்ள ஓடினா. எங்கம்மா? அங்கதான். எங்க போட்ட? நல்ல உள்ள போய் தேடி பாருங்க. கடிச்சதா? வாளி கடந்துருச்சு. தூக்கு. போ. ச்சே, முதல்ல இந்த இத்து போன கயிறை மாத்தணும். இதே தொல்லையா போச்சு. என்னங்க? எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவனை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. எதுக்குங்க வம்பு? துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க. என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இவங்க தான் உள்ள கூப்பிட்டு அதான். முதல்ல நீ வெளியில போ. இதான் உங்க ஊரோட கல்ச்சரா? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்னாச்சு விஜயா? இல்ல, என் துண்டு. டேய், என்னடா நீங்க? வரேன். என்ன இவன்? பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிய? என்ன கட்ன புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா. என்ன பைத்தியக்காரத்தனமா? ஹலோ, என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க. என்ன சொல்ற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும், இல்ல அவன் உயிரோட இருக்கணும். வேணாங்க, நான் கெட்டு போனதுனாலதான் நீங்க அவனை வெட்டிட்டீங்கன்னு ஒரு புற பேசுங்க. வேண்டாங்க. டேய், எழுத சொன்னா மேல என்ன பாத்துக்கிட்டு இருக்கு? பயமில்ல? தகராறுக்கு சின்ன ராபரதா பெரிய ராபரதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. ஏய், உன் பரம்பரைக்கு படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? ஏய், இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரையை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தண்ணி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஓட்டு சிவப்பு ஓட்டுன்னு ஒட்டு ஓட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு கை வாங்கிட்டியா? இருவனாட்டே ஏமா
கட்டின புருஷனை புள்ளை விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க பாவம் இல்ல அவரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும் அத கேக்குறதுக்கு நீ யாரா எடுத்து போய் மாவனே எது எடுபட்ட வயலா ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற என் பொண்டாட்டிட்ட நான் 1000 அடி வாங்க வேண்டாம் ஆனா என் பொண்டாட்டி அவனை அடிக்க ஐயோ ஐயோ நான் அடிக்க வரலீங்க உங்க சத்தம் ரோட்டு கேக்குது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல நீ பப்ளிக்கா ஆமா சரி அதை விடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகராறு தகராறுல தான்டா தகராறு இழுச்சாப்பல என் புள்ள தகராறுக்கு சின்னரா போடணுமா பெரியரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான் அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட அப்படின்னு தப்பா கேட்டாம தகராறு நீ சொல்றீங்க நீங்க சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே சண்டை சின்னனா போறதா பெரியனா அட கூறுகட்ட பைய மாவனே திரும்ப திரும்ப அதே கேட்டு தொலைக்காதடா ஏய் அவன் தப்பு பண்ணா அவனை திட்டு என்ன ஏண்டி திட்டுற அவன பெத்ததுக்கு ஒண்ணு தானே திட்டனா நிப்பாட்டுங்க அற்புதமான கேள்வி கேட்டிருக்காம 2 வருஷம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கீங்க அவனை போய் திட்டுறீங்களே தம்பி இங்க வா தம்பி சின்ன சண்டைனா சின்னனா போடு பெரிய சண்டைனா பெரியனா போடு அகையோடு அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க எதுக்கு கொஞ்சம் வாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க ஏடா, இந்த குடும்பத்துல ஏற்கனவே சண்டைக்காரா இருக்கு